வீட்டுக்கு கூட தெரியாமல் இதை இத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. 60 நாள் கடினமான பயணத்தோட நாள் 19. காலையில் அதிசயமாக சீக்கிரமாக இருந்துட்டேன். மொட்டை மாடிக்கு வந்தால் அங்கே கிளைமேட்டுக்கும் அந்த பேர்ட்ஸ் தான் கற்றுருக்கும் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் காலை உணவு நான் செய்யலை, வீட்டிலே செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு காலேஜ் யூனிஃபார்ம்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டேன். அங்கே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். நான் இந்தமாதிரி வீடியோ பண்ணுறது என் வீட்டுக்கே தெரியாது. ஏன் இத்தனைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் பிளாக் பண்ணிவிட்டேன். ஈவினிங் காலேஜ் விட்டோடனே கடையில் ஜூஸ் வாங்கி அது ஆளுக்கு பாதி பாதி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு ஜிம்முக்கு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் பழைய வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இன்றைக்கி போகவில்லை. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கடைக்கு வந்துட்டு கடையில் எல்லாத்தையும் அதிசயமாக சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மழை வந்தால் வரும். அப்புறம் நைட்டுக்காக கடைக்கிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கி நண்பர்களே. அவ்வளோதான்.